இந்த வீடியோவில் பணக்காரங்களுக்கு மட்டும் ஏன் சுகர் வருது மற்றவங்களுக்கு வரல அப்படின்னு உங்களுக்கு புரியுற மாதிரி இந்த வீடியோ கடைசியில் சொல்லித்தரேன். ஓகேவா? அதுக்கப்புறம் இந்த வீடியோ பாருங்க. ஓகேவா? சரியா? இந்த உலகத்தில் நல்ல கேட்ட பதில் சொல்லணும். எனக்கு உலகத்தில் சுகருக்கும் ப்ரெஷருக்கும் மாத்திரை மட்டும் போட்டதுனால யாருக்கா சரியா இருக்கா சொல்லுங்களேன். இன்னொரு பெரிய மூட நம்பிக்கை, ரைஸ் சாப்பிட்டதுனால தான் சுகருக்கு மாத்திரை போடுறோம், ரைஸ் சாப்பிட்டு தான் இன்சுலின் போட்டுகிட்டே இருக்கோம் அப்படின்னு. அப்படி தானே? நான் ஒரு கேள்வி கேட்குறேன், பதில் சொல்லுங்களா? வட இந்தியாவில் அவங்க ரைஸ் சாப்பிடவே மாட்டாங்களே. வட இந்தியாவில் எத்தனை பேர் சுகருக்கு மாத்திரை போடுறாங்க, எத்தனை பேர் இன்சுலின் போட்டுட்டு இருக்காங்க? கமெண்ட்ஸில் எழுதுங்க சார். இன்னொரு பெரிய மூட நம்பிக்கை, நடைபயிற்சி மட்டும் பண்ணதுனால யாராவது சுகர் மாத்திரை நடத்தியிருக்காங்களா, இல்லை இன்சுலின் நடத்தியிருக்காங்களா, இல்லை யாராவது நடைபயிற்சி மட்டும் பண்ணதால ஏதாவது மாத்திரை நடத்தியிருக்காங்களா? நல்லா கேட்டுடுங்க, நல்லா கேட்டுடுங்க. 1 கிலோமீட்டர் நடைபயிற்சி பண்ணினா கூட 40லேருந்து 50 கேலரி மட்டும்தான் இருக்க முடியும். அதனால நடைபயிற்சி மட்டும் பண்ணி எந்த மாத்திரையும் நிறுத்த முடியாது, வெயிட்டு கண்டிப்பாக குறைக்க முடியாது. ஒரு பேப்பர் எழுதி வச்சுக்கிடுங்க, சரியா? சிறுதானி மட்டும் சாப்பிட்டதுனால யாராவது சுகர் மாத்திரை நடத்தியிருக்காங்களா, இல்லை யாராவது இன்சுலின் நடத்தியிருக்காங்களா, இல்லை யாராவது வெயிட்டு குறைச்சிருக்காங்களா சிறுதானி மட்டும் சாப்பிட்டதுனால? சொல்லுங்க சொல்லுங்க சார். வெந்தயம், ஆவாரம்பூ, கொய்யா இலை, கிரீன் டீ, கரிஞ்சீரகம், கருவேப்பிலை. இப்போ சிறு குறிஞ்சான் பொடி பயங்கர ஃபேமஸாக இருக்குது. சிறு குறிஞ்சான் பொடி கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கொய்யா இலை, இது என்னது, நெல்லிக்காய் ஜூஸ், நாவல் பழம். இப்போ இன்னொரு ஃபேமஸ் எதுமா, முக்கரட்டை கீரை கேள்விப்பட்டிருக்கீங்களா? முக்கரட்டை கீரை எல்லாமே நல்லது தான். நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, இதை சாப்பிட்டதுனால யாராவது சுகர் மாத்திரை நடத்தியிருக்காங்களா, இல்லை யாராவது பிபி மாத்திரை நடத்தியிருக்காங்களா, இல்லை யாராவது இன்சுலின் நடத்தியிருக்காங்களா? சுகருக்கு ஒரு மாத்திரை போட்டுட்டு இருந்த பேஷண்ட்டு இப்போ 3 மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்காங்களே. சுகருக்கு மாத்திரை மட்டும் போட்டுட்டு இருந்த பேஷண்ட்டு இப்போ இன்சுலினும் போட்டுட்டு இருக்காங்களே. வெந்தயம், கருவேப்பிலை, கரிஞ்சீரகம், நாவல் பழம், கொய்யா இலை, மாங்காய் இலை எல்லாம் சாப்பிட்ட பிறகு நல்லா கேட்டுடுங்க. மருத்துவத்தில் உள்ள ஸ்டாண்டர்ட் புத்தகம் ஹாரிசன், அந்த புத்தகம் என்ன சொல்லுது அப்படின்னா, சுகர், ப்ரெஷர், கொலஸ்ட்ரால், ஃபேட்டி லிவர், பித்தப்பைக்கல், தைராய்டு, பிசிஓடி, பிசிஓஎஸ், உடல் பருமன், இது எல்லாத்துக்கும் அவங்க சொல்லக்கூடிய ஒரே ஒரு ட்ரீட்மெண்ட், கரெக்ட் ட்ரீட்மெண்ட், பேலன்ஸ் டயட் மட்டும்தான். ஏன் அப்படின்னா, நீங்கள் பேலன்ஸ்டு டயட் கரெக்டாக ஃபாலோ பண்ணினா மட்டும்தான் இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் முழுமையாக சரியாகும். எப்படி முழுமையாக சரியாகணும்னா ஒரே ஒரு ட்ரீட்மெண்ட், அதுக்கு பேர் தான் பேலன்ஸ் டயட். இந்த வீடியோ சேவ் பண்ணி வைங்க, ஒர்க் அவுட் போட்டு கேளுங்க, அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக புரியும். ஏதாவது சந்தேகம் இருந்தால் இந்த நம்பரில் கண்டிப்பாக கால் பண்ணி பேசுங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி மாத்திரை சாப்பிடக்கூடிய நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க. ஓகேவா? வீடியோ சேவ் பண்ணி வைங்க, ஒர்க் அவுட் போட்டு கேளுங்க, சரியா?